கோஇன்சிடென்ஸான்னு தெரியல. ஒரு பெரிய ட்ராப் வச்சது. பியூரிட்டன்ஸ் பார்லிமெண்ட்ல முன்னாடியே ஒரு லா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு மாசத்தோட லாஸ்ட் ஃப்ரைடேவும் ஃபாஸ்டிங் டேன்னு சொன்னாங்க. 1644ல டிசம்பரோட லாஸ்ட் வெட்னஸ்டே, அதாவது கரெக்டா டிசம்பர் 25ல வந்தது. பியூரிட்டன்ஸ்க்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷன் படி ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒரு கேட்டா க்ளோஸ் பண்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு கிறிஸ்மஸ்க்கு ஹாலிடே கிடையாதுன்னு பார்லிமெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12 நாள் ஃபெஸ்டிவல் அஃபிஷியலாக க்ளோஸ் பண்ணப்படுது. அவங்களுக்கு டெத் ஆஃப் ஹோலிடேன்னு கூட சொல்லலாம். சர்ச்சோட கதவுகள் மூடப்படுது. அங்கே எதுவும் கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷல் மீட்டிங் கிடையாது. ஷாப்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஓப்பனில் இருக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்கள் நாட்டு கவர்மெண்ட் சடனாக தீபாவளிக்கு ஹாலிடே இல்லை, அந்த நாளுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே ஷாக் தான் இங்கிலாந்து மக்களுக்கும் ஆச்சு. ஆனால் இது ஆரம்பம் தான். இந்த பேனை என்ஃபோர்ஸ் பண்ண சோல்ஜர்ஸை வீதி வீதியாக அனுப்புகிறாங்க. இந்த சோல்ஜர்ஸ்